நான் இப்ப சொல்றேன் அந்த டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு. He can speak, read, write, type 400 languages. Please welcome Mahmood Akram. நீங்களும் வாங்க சார். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். நாம என்ன ஃபீல் பண்றோமோ அது சரியான முறையில நம்ம சொல்லணும் அப்படின்னா சொன்னாதான் அது கரெக்டா போய் சேரும். அதுக்கு தகுந்தபடியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் லாங்குவேஜ். இது எல்லாரும் சொல்லுவாங்க லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஜஸ்ட் டு ஸ்பீக், டு கம்யூனிகேட். பட் கம்யூனிகேஷன் வேர்ல்ட் வைட் நம்ம ஒரு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சா ஓகே, சவுத் இந்தியாக்குள்ள எங்கேயோ போலான்னு சொல்லலாம். இந்தியாவில இருக்கிற பல மொழிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தோம்னா இந்தியா ஃபுல்லா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உலக அளவுல பேசுறாங்கிறத தாண்டி அதை எழுத முடியுமா, டைப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறது கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கிற ஒரு நேரத்துல this boy is really doing it. இது நம்ம சொல்லணும் அப்படின்ற போது இப்ப என்கேபி நகர்ல இருக்காங்க. they are from ராமநாதபுரம் district. அவங்க அப்பா is a mentor for him. He is a language teacher, but still அந்த innovation அந்த தாட்க்கு இவரோட மெமரி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா இவ்ளோ லாங்குவேஜஸ் இந்த வயசுல. இன்ஃபேக்ட் அவன் 4 years இருக்கும் போதே நிறைய லாங்குவேஜஸ், தட் இஸ் அரபிக், தமிழ் பிராமி, அசோகா பிராமி, சௌராஷ்டிரா, எஜிப்தியன் லாங்குவேஜ், இப்படி பல லாங்குவேஜஸ் ஃபுல் ஸ்கிரிப்டோட 4 வயசுலயே அவன் பேசியிருக்கான், எழுதியிருக்கான். நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, பேசலாம். ஆனா எழுதணும் அக்யூரசி அப்படின்னு வரும்போது அந்த பிக்சர் பிரிண்ட் நம்மளோட மெமரியில போய் அவ்வளவு தூரம் ரெஜிஸ்டர் ஆனாதான் கரெக்டா நம்மளால எழுத முடியும். ஒரு லாங்குவேஜ் இப்ப நம்ம ஹிந்தி எழுத சொன்னா நான் பேசுறேங்க, ஆனா எழுதலாம் தெரியாது, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். மற்ற லாங்குவேஜ் நீங்க ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு இதுலயுமே they draw. பட் இப்படி ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற யூனிக்னஸ் தெரிஞ்சுட்டு அதை ஃபுல்லா டைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரியான ஸ்கில் கிடையாது. பட் இந்த ஸ்கில் ரெகக்னைஸ் பண்ணதுக்காக யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் வந்து 2014ல இவர் இன்வைட் பண்ணிருக்காங்க. and they have given an award world's youngest multi language child. கிட்டத்தட்ட 3 லட்சம் கேரக்டர்ஸ் இவனோட மனசுல பதிஞ்சிருக்கணும், மெமரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். 3 lakhs of characters. இது வந்து it is a Himalayan achievement. அதை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே Libra and this organizers joined together and invited him for the show. And apart from this current year in 2018, Indian Books of Records is giving him an award for Janagana Mana in 20 languages, written on his own without scene. He is writing on his own. For that, Indian Book of Records is honoring this year next month. இந்த லாங்குவேஜஸ் பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றோம். 400 லாங்குவேஜ் என்ன இருக்கு, நிச்சயமா 400 லாங்குவேஜ் லிஸ்ட் பண்ண சொன்னா எனக்கு தெரியாது, எவ்வளவு பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியல. ஆனா இது உண்மையிலேயே அவனால பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு 2-3 லாங்குவேஜஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி சில வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை கரெக்டா சொல்ல கூட எனக்கு தெரியாது, அதுக்கே வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபுல் வேர்ட்ஸும் எனக்கு புரியல. இவன் வந்து நான் இது இப்படியா இருக்கியான்னு கேட்டா அவன் என்னென்னமோ சொல்றான். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், உங்க முன்னாடி அவன் கிட்ட நான் அந்த லாங்குவேஜஸ்ல கேட்க போறேன், அவன் அதுக்கு கரெக்டா பதில் சொல்ல போறான். இப்போ நம்ம அரபிக்ல பேச போறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க. நான் பேசுற அரபிக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா வந்து நீங்க கேட்கணும். ஓகே, Arabic language is spoken in 27 countries and each country has its own dialect. And I'm going to have the test with him now. First, Marhaba. Ahlan. Hello. Please hello. Tehaki Arabi. Ana beki Arabi sesel. I speak Arabic little. Shulak. Alhamdulillah zain. How are you? Fine. Mumkin Nidrat Alay. Mumkin Nidrat Alay. Alhamdulillah. ازيكم كلكم. أنا أكرم. عندي 11 سنة. أنا طالب من إسرائيل.
எல்லோருக்கும் நீங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உண்மையிலே I didn't know who's going to be on the stage. Sunil invited me for this function because felicitation இருந்ததுனால. ஆனா எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது உட்காருது. learned and educated people மத்தியில் எனக்கு ஒரு சீட் கொடுத்து உட்கார வச்சது was little uncomfortable. பட் அதை விட அன்கம்ஃபர்டபுளா இருந்தது வந்து தம்பி வந்து மேல வந்து பேசினது தான். நல்ல வேலை எங்க அம்மா அப்பா இங்க இல்லை, இதை வந்து இந்திய கேட்டிருப்பாங்க. ஏன்னா 2 பாஷை இது வந்து ஆரியா மட்டும் இங்க இருந்தானா உண்மையிலேயே சொந்த ஊருக்கே ஓடி இருப்பான். நாங்கெல்லாம் வந்து 1 பாஷை 2 பாஷை கத்துக்கிட்டு பேசுறதே வந்து பெரிய ஒரு மேதாவி மாதிரி நாங்க பெருமையா சொல்லிப்போம். ஆனா தம்பி வந்து பேசுறது one more round of applause for this. மதுமதியமா பேசிட்டு இருக்கும்போது we should actually recognize, give him the right recognition through government. And this is not an ordinary feat what we've done. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெக்கப்படுறது வந்து பெருமைப்பட்டேன். யூஸ்வலா வெக்கப்படுறது வந்து நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா உண்மையிலேயே அந்த தம்பினால நான் வெக்கப்பட்டேன், பட் பெருமைப்பட்டேன் அந்த தம்பி. கடைசியில் எனக்கு தமிழ்ல பேசினது தான் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். நான் அதுதான்